சின்ன வயசுலேருந்தே நான் பிரச்சனைகளை சந்தித்து பார்த்து வந்தேன் சார். நான் சின்ன வயசில் நான் எல்லா உதவிகளும் நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கேன். என் குடும்பம் ரொம்ப பெருசு, 12 பேர். குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி சாதிக்கணும். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு முடிஞ்சது, மீதி 8 பேருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என்னுள் உள்பட. அந்த பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன், பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். இது போல் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கேன், அதுலேயும் பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். சினிமாவை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா சினிமா என்பது ஒரு 4-5 பேர்த்துக்குள்ளதான் இருக்கு. பெப்சி, டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், தியேட்டருக்காரங்க, நடிகர் சங்கம், இந்த 5க்குள்ளதான். அதனால இதெல்லாம் நான் பார்த்து பழகி போயிட்டேன் சார். அதனால இதுல நான் வெறுப்படையில, சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனால் சினிமா என்பது ஒரு துறை. இந்த துறையில இருந்து அரசியலுக்கு போகும்போது இதை விட ஒரு 10,000 பங்கு நம்ம நிறைய பொறுமையும் நிறைய கத்துக்க இழப்புகள் இதுல சம்பாரிச்சா இழக்க வேண்டிய பல சூழ்நிலைகள் இருக்கு. அதெல்லாம் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும் யாராக இருந்தாலும். அதனால எனக்கு ரொம்ப ஈஸி. 3 குடும்பமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இங்க சுதந்திரமா யாருமே வேலை பார்க்கறது இல்லை சார். எல்லாம் நெருக்கடி காரணமா பல்ல கடிச்சுக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும். சும்மா அதெல்லாம் போக்கஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதான். என்னை சினிமா நடிகன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு.